மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் கலைகளின் வடிவமாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அந்த கலைகளின் வடிவமாக இருக்கக்கூடியவள் அந்த கலைகளாகவே இருக்கிறாள் என்றையும் சொன்னார்கள். அதுதான் அவளுடைய அனுகிரகம் என்றும் சொன்னார்கள் இல்லையா? அப்படி இருப்பவள் பக்தனுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்காமல் இருப்பாளா என்ன? அப்படி கொடுக்கக்கூடியவளுக்கு சொல்லக்கூடிய நாமம் ஓம் காமதுஹே நமஹ. ஓம் காமதுஹே நமஹ. காமதுஹ் அப்படின்னு சொன்ன அப்படின்னா தன்னுடைய பக்தன் விரும்பிய விஷயங்களை எல்லாம் அள்ளி வழங்குபவளாக காமதேனுவை போல கற்பக விருட்சத்தை போல அம்பாள் இருக்கிறார். இங்க கற்பக விருட்சம்னு சொல்லாம அம்பாள் எப்படிப்பட்டவள்? மென்மை நளினம் நிறைந்தவள் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? கற்பக விருட்சம் அல்ல, கற்பக கொடி என்று சொல்வார்களாம். ஏனென்றால் காமாட்சி ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய அனைத்திலையுமே கல்பலத்திகாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். கற்பக கொடியாகத்தான் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. வேண்டியதையெல்லாம் அள்ளி வழங்குபவளாக அவள் இருக்கிறாள். இப்ப லலிதா திரிசதியிலையும் சகல இஷ்டதா, அதாவது சகல இஷ்டங்களையும் கேட்பவையெல்லாம் கொடுப்பவளாக இருக்கிறாள் என்று சொல்வது. அடுத்தது ஈட்சிதார்த்த பிரதாயனி, திரும்ப அதே தான், கேட்டதையெல்லாம் கொடுப்பவள். அப்ப இந்த ஈட்சிதார்த்த பிரதாயனி லலிதா திரிசதியில சொல்றாங்க. அம்பாள் எப்படி வரங்களை அனுகிரகம் செய்கிறாள் அப்படிங்கிறதுக்கு அழக சௌந்தர்யில ஆச்சாரியார் சொல்லுவாங்களாம். அதாவது எந்த தெய்வங்களை நாம் பார்த்தாலும் அபய வரஹஸ்தங்களோடு இருக்கின்றன. ஆனால் தாயே, நீ மட்டும் அதுபோல் காண்பிக்காமல் நீ இதோ நான் இருக்கிறேன் என்று உன்னுடைய சரணார விந்தங்களை காண்பித்துக் கொண்டு நிற்கிறாய். உனக்கு மோட்சம் தரக்கூடியவை இதோ எங்கே என்று கேட்காமலேயே அந்த மோட்சத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லுவாங்களாம். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கைகளினால் வரம் கொடுக்கிறேன் என்று முத்திரையில் உணர்த்துகிறார்கள். ஆனால் அம்பாள் எப்படி இருக்கிறாளாம்? அவளிடம் நிபுணத்துவம் நிறைந்ததாக அவளுடைய சரணங்கள் இருக்கின்றன. அதனால் லோகத்தில் என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்க அவளால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4வது ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது துவதன்ய பாணிபியாம் அபயவரதோ தேவத கணக அப்படின்னு ஆரம்பிச்சு சரண்யே லோகானாம் தவகி சரணா வேவ நிபுணோ, அதாவது உன்னுடைய பாதங்களே நிபுணத்துவம் நிறைந்தவை. அதனால் லோகத்தில் அனைவரும் சரணடையும் உன்னுடைய பாதங்களே கெட்டதை கொடுக்கும் கல்பக கொடியாக இங்கே இருக்கின்றதுன்னு சொல்றாங்களா. ஆக அம்பிகையிடம் சென்ற பிறகு நமக்கு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாது. அதுதான் அந்த உண்மையான மோட்சம் என்று சொல்லக்கூடிய நிலை. ஏனென்றால் அனைத்தும் சமம் என்று தெரிந்துவிட்டது. பார்க்கும் அனைத்திலும் அவளுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். அடுத்தது அனைத்தும் அவளுடைய அனுகிரகம்தான். துன்பமாக இருந்தாலும் அது அவளுடைய அனுகிரகம், இன்பமாக இருந்தாலும் அவளுடைய அனுகிரகம். ஆக இருமை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம். சமம் சாமரஸ்யம் அப்படிங்கிற அந்த பாவம் நமக்குள் வந்து விட்டது. எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய பாவம். இப்பொழுது நமக்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்க தோன்றுகிறதா என்ன? ஒன்றுமே தோன்றாது. அங்கே நின்று அவளுடைய சரணார விந்தங்களை பற்றி கொள்ளத்தான் இந்த மனம் ஏங்கும். எப்பொழுது தாயே உன்னுடைய சரணார விந்தங்களை பற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தருவாய் என்று அவளுடைய சரணார விந்தங்களை பார்த்து கண்ணீர் மல்க நாம் அங்கே நிற்கக்கூடிய காட்சிதான் நமக்கு கிடைக்குமே ஒழிய அங்கே நின்று கொண்டு இது வேண்டும் அது வேண்டும் நான் உனக்கு இது தருகிறேன் என்று அங்கு வியாபாரம் பேசக்கூடிய மனநிலையில் இருந்து நாம் எப்பொழுதோ விடுபட்டிருப்போம். அப்படிப்பட்ட அந்த நிலைக்குத்தான் இப்பொழுது வாக்தேவதைகள் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏகம் தத்து என்று சொல்லிக்கொண்டே நாமும் அப்படித்தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் அவளாகத்தான் அனைத்தும் இருக்கும் பொழுது நமக்குள்ளும் அவள் தானே இருக்கிறாள். அப்படி என்றால் உள்முகமாக அவளை பார்த்து அந்த ஆனந்தத்தை அடைவதைத்தானே நாம் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த சரணார விந்தங்களை பற்றி கொள்ளும் அந்த பாக்கியத்தை மட்டுமே ஒரு பக்தன் விரும்புவான். மகாபெரியவா சரணம்.